தலைப்புச் செய்திகள். அரசுமுறை பயணமாக இன்று மலேசியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 2 நாள் பயணத்தின் போது பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் முக்கிய பேச்சுவார்த்தை. விருதுநகரில் இன்று திமுக தென் மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் மாநாடு. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என திமுக அறிவிப்பு. இளைஞர்கள் கொள்கை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. கரூர் துயரம், வருமான வரி வழக்கு, ஜனநாயகன் பட பிரச்சனை என அடுக்கடுக்காக சிக்கிய விஜய். ஊழல் ஒழிப்பு பற்றி பேசும் விஜய் வருமான வரி கட்டாமல் ஏய்ப்பது ஏன் என பல்வேறு தரப்பினரும் விமர்சனம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை மேலும் வேகப்படுத்தும் பாஜக. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்தது. உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். மீண்டும் கோப்பையை வென்று இந்தியா சாதனை படைக்க வேண்டும் என ரசிகர்கள் ஆர்வம். இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மலேசியாவிற்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகள் குறித்து பிரதமர் ஆலோசனை மேற்கொள்கிறார். பேச்சுவார்த்தையின் இறுதியில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகரில் இன்று திமுக இளைஞர் அணி தென் மண்டல மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக பிரம்மாண்ட மாநாட்டு பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் திமுக கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களை கட்சிக்குள் இழுக்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இளைஞர் அணி மண்டல மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனிடையே விருதுநகரில் இன்று நடைபெறும் மாநாட்டில் 1 லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று திமுக அறிவித்திருக்கிறது. இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை கூட்டுறவு வங்கிகளில் 85,000 கோடி வரை கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் கடன்களை பெற பெரும்பாலும் கூட்டுறவு வங்கிகளையே நாடுவதாகவும் கூறப்படுகிறது. கூட்டுறவு கடன்களை அரசு ரத்து செய்வதே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகளில் கடன் ரத்து தொடர்பான அறிவிப்பை இந்த முறையும் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு அறிவிக்கும் என்பதால் மக்கள் தங்கள் குடும்ப திருமணம், செலவு உள்ளிட்டவற்றிற்கு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்குவதாக கூறப்படுகிறது. குறைந்த வட்டியில் 10 லட்சம் வரை கடன் வழங்க அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் பணிகளை வேகப்படுத்தி வரும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்திருக்கிறது. தமிழகத்தில் அதிமுகவுடன் இணைந்து பாஜக தேர்தலை சந்திக்கிறது. மேலும் சில கட்சிகளும் அந்த கூட்டணியில் தொடர்ந்து இணைந்து வருகின்றன. இதனிடையே தொகுதி பகிர்வு, கூட்டணி வியூகம் உள்ளிட்டவற்றை பாஜக தேசிய நிர்வாகிகள் திட்டமிட்டு வருகின்றனர். இதற்காக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழு ஒன்றை பாஜக அமைத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் மார்ச் மாதம் 1 தேதி மீண்டும் தமிழகம் வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஊழல் ஒழிப்பு குறித்து வாய்க்கிழிய பேசும் விஜய்க்கு வருமான வரி கூட கட்டத் தெரியாதா என நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். ஊழலை ஒழிப்பதாக பேசி வரும் விஜய் திமுக, அதிமுக கட்சிகளை மட்டுமே விமர்சித்து வருகிறார். பாஜக குறித்து பெரிய அளவில் அவர் வாய் திறப்பதில்லை என்ற விமர்சனமும் எழுந்திருக்கிறது. இதனிடையே வருமான வரி ஏய்ப்பு விவகாரத்தில் விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரியே என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பி வரும் நெட்டிசன்கள் ஊழல் பற்றி பேசும் விஜய் வருமான வரியை கூட ஒழுங்காக கட்டமாட்டாரா என்று கேள்வி எழுப்புகின்றனர். விஜய் ஆட்சிக்கு வராமலேயே வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு செய்வதாக சபாநாயகர் அப்பாவு கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். புலி பட வருமானத்தை மறைத்ததற்காக விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது சரியே என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி பேசியுள்ள சபாநாயகர் அப்பாவு, ஆட்சிக்கு வராமலேயே வருமான ஏய்ப்பு செய்யும் விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் செய்வார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.